2 இனிக்கும் இலக்கணத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து புணர்ச்சி விதிகள். ஏற்கனவே கடந்த வகுப்புல நம்ம படிச்சோம். இயல் 1ல புணர்ச்சி நம்ம படிச்சோம். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேரும் சேர்க்கையே புணர்ச்சி. அது 2 வகை நம்ம படிச்சோம். இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இந்த இயல் 2ல இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போகிறோம். புணர்ச்சி விதிகள் இது மிக முக்கியமான பகுதி மாணவர்களே. ஒவ்வொரு புணர்ச்சி விதிகளையும் நீங்க என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா அந்த விதியை வைத்துக் கொண்டு நாம என்ன செய்யலாம் சொற்களை மிக எளிதாக பிரித்து புணர்ச்சி விதிகளை நாம் அறியலாம். முதல்ல நாம பார்க்க போறது வந்து உயிரீற்று புணர்ச்சி. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் உயிரீற்று புணர்ச்சின்னா உடம்படுமை எப்படி வருது அப்படின்னு பார்க்க போறோம். புத்தகத்தில் பக்க எண் 45 அந்த விதி மேல இருக்கு. நான் அதை படிக்கிறேன், படிச்சுட்டு உங்களுக்கு நான் இதை பிரிச்சு காமிக்கிறேன். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாய் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். எனவே உடன்படாத அவ்விருமொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்படு மெய் ஆகும். இப்ப பாருங்க, காட்சி அழகு, காட்சி கூட்டல் அழகு. இப்போ என்ன கொடுத்து நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிர் எழுத்துக்களாக இருந்தால் அதை சேர்க்க அது உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். இத்தகையவற்றை சேர்ப்பதற்கு எது பயன்படுகிறது உடம்படுமை பயன்படுகிறது. அவ்விருமொழிகளையும் சேர்க்க இச்சு கூட்டல் ஈ சி. இங்க என்ன இருக்கு உயிரெழுத்து. அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாக வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அவற்றை இணைக்க உடம்படுமை தேவை. அது இங்க உடம்படுமைகளாக என்னென்ன எழுத்துக்கள்னா ஈ இவ் ஈ இவ் இதுதான் உடம்படுமை எழுத்துக்கள். இப்போ காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. அப்பதான் என்ன வரும் உங்களுக்கு ஈ கூட்டல் ஆ யானம். ஆன்சர் என்ன வரும் காட்சி அழகு வரும். அடுத்து பாருங்க தீ அணைப்பான். தீ கூட்டல் அணைப்பான். இப்ப இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா தீயா சரியான உடன்பாடு என்ன செய்யாது வராது. அவற்றை சேர்க்க உடம்படுமை பயன்படும். தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். தீ அணைப்பான். ஈ கூட்டலா என்ன வருவீங்க யா. அடுத்தது கலை அறிவு. கலை கூட்டல் அறிவு. கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு. அப்ப ஈ கூட்டலா என்ன வருவீங்க யா. அப்போ கலை அறிவு அப்படின்னு விடை வரும். அப்போ இங்க விதி பாருங்க ஈ ஈ ஐ வழி எவ்வும். நிலைமொழியில் ஈற்றெழுத்து ஈயாக இருப்பின் இங்க ஈ இத்த கூட்டல் ஈ ஈ இங்க லை இல் கூட்டல் ஐ. அப்போ அந்த ஈ ஐ வழி யவ்வும். நிலைமொழியில் ஈற்றெழுத்து ஈ ஈ ஐயாக இருப்பின் யவ்வும். யவ்வுன ஈ உடம்படு மெய்யாக வரும். ஈ உடம்படு மெய்யாக வரும். ஈ என்ன செய்யும் உடம்படு மெய்யாக வரும். விதியை பாருங்க ஈ ஈ ஐ வழி யவ்வும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின் இச்சுக்கு வந்து இச்சு கூட்டல் ஈ. தீ இத்து கூட்டல் ஈ. கலை இல் கூட்டல் ஐ. அப்போ ஈ ஈ ஐ வழி யவ்வும். அப்போ இந்த மாதிரி வந்தா என்ன வரும் ஈ என்ற உடம்படுமை வரும். அப்பதான் அது கரெக்டா வரும். அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பின்
அவற்றை இணைக்க உடம்படுமை தேவை. அதுதான் இங்க உடம்படுமை. அடுத்தது பாருங்க, மா கூட்டல் மாவிலை. பூ கூட்டல் அழகு. இப்போ பாருங்க, ஏழை உயிர் வழி வவ்வும் உயிரெழுத்துக்கள்ல ஆட்டு ஒவ்வொருல இருக்கிற எழுத்துக்கள்ல ஈ ஈ ஐ தவிர மற்ற உயிரெழுத்துக்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒவ்வும். இவ்வென்ற உடன்படுமை வரும். இவ்வென்ற உடன்படுமை வரும். இப்போ மா கூட்டல் யூ கூட்டல் இலை, பூ கூட்டல் யூ கூட்டல் அழகு. அப்ப என்ன வருது? அப்போ ஏனைய உயிரெழுத்தும் ஏழை உயிர் வழி போகும் ஏனைய உயிர் எழுத்துக்களுக்கு இது என்ன? இது வந்து மா ஆகார இரு. இது என்னது? இது ஆகார இரு. ஆகார இரு. இது வந்து மூகார இரு. பூ மூகார இரு. இதுக்கு என்ன உடன்படுமை வரும்னா இவ்வென்ற உடன்படுமை வரும். ஈ ஈ ஐ வழியாகும் நிலைமொழி ஈற்று எழுத்து ஈ ஈ ஐயாக இருப்பின் ஈ என்ற உடன்படுமை வரும். மற்ற ஏழை உயிர் வழிவாகும் இந்த ஈ ஈ ஐ அதை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வரின் அதற்கு உடன்படுமையாக எது வரும்? இவ்வென்ற உடன்படுமை வரும். அதனால இந்த மா கூட்டல் இரு கூட்டல் இலை மாவிலை, பூ கூட்டல் இரு கூட்டல் அழகு பூவழகு என்று அது என்ன செய்யும்? வரும். அடுத்தது சே. சே கூட்டல் இழை. அடுத்த சேவடி. சே கூட்டல் அடி. இப்ப இது ரெண்டு சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. அப்போ ஏ முன் இவ்விருமையும் உயிர்களின் உடம்படுமை என்றாகும். இப்ப ஏ வந்தா சே இச்சு கூட்டல் ஏ சே, இச்சு கூட்டல் ஏ சே. இந்த ஏகாரத்தில் வந்தால் இதுக்கு வந்து உடம்படுமையாக எது பயன்படும்னா ஈ இவ். என்ன வரும்? ஈ இவ். இந்த இரண்டும் வரும். ஏகார ஈறு இது வந்து என்னது? ஏகார ஈற்றுக்கு ஈ இவ் என்ற உடம்படுமைகள் பெற்று வரும். இந்த விதி பாருங்க, ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் ஏ முன் ஈற்றெழுத்து நிலைமொழியின் ஈற்றெழுத்து அந்த சே ஏ ஏகாரத்தின் முன் ஈ என்ற உடம்படுமையும் வரும், இவ்வென்ற உடம்படுமையும் வரும். சே கூட்டல் ஈ கூட்டல் இழை சேழை, சே கூட்டல் ஈ கூட்டல் அடி சேவடி. புத்தகம் 45 பக்க எண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது. அப்போ இந்த விதி ஈ ஈ ஐ வழியாகும் நிறைமொழி ஈற்றெழுத்து ஈயாக ஈயாக ஐயாக இருப்பின் ஈ என்ற உடம்படுமைதான் வரும். ஏழை உயிர் வழிவகும் இந்த ஈ ஈ ஐ இல்லாத பிற உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ்வென்ற உடம்படுமை வரும். ஏ முன் இவ்விருமையும் ஏ என்ற உயிரெழுத்துக்கு எது வரும்? இவ்விருமையும் இவ்விருமையும் என்ன அர்த்தம்? ஈயும் வரும் வகரமும் வரும். யகர உடம்படுமையும் வகர உடம்படுமையும் இரண்டும் வரும். அதை எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம். சேழை சே, சேவடி சே கூட்டல் ஏ சே. அப்போ ஈ என்ற உடம்படுமையும் இவ்வென்ற உடம்படுமையும் வரும். அதான் சேயிழை சேவடி, சேயிழை சேவடி என்று வரும். இதுதான் வந்து உயிரீற்று புணர்ச்சியில உடம்படுமை புணர்ச்சி எப்படி மாறுது அப்படின்றதுதான் இது. இந்த விதியை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா இது வந்து மிக எளிதாக இது உங்களுக்கு என்ன செய்யும்? புரிந்து கொள்ள முடியும்.
புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். இப்போ மாசற்றார் எப்படி பிரிக்கிறோம்? மாசு கூட்டல் அற்றார். இங்க கொடுத்த நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் இது என்னது? ஊசுடு தூபுருலாம் என்னது? குற்றியலுகர எழுத்துக்கள். உசுடு துபுரு இதெல்லாம் குற்றியலுகர எழுத்துக்கள். குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழி முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை இப்போ சூ பிரிக்கிறோம். இச்சு கூட்டல் ஊ சூ. தான் ஏறிய மெய்யை நிறுத்தி இதை நிறுத்திக்கோ. ஆனா உகரம் என்ன செய்யும்? மறையும். புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? நல்ல கவனிங்க. குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியில் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் என்ன செய்யும்? மறையும். அப்ப என்ன இருக்கு இங்க மிச்சம்? மார்ச் கூட்டல் அற்றார். இதுக்கு என்ன விதியை நீங்க பயன்படுத்தினா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உக்குரல் மெய்விட்டு ஓடும். இங்க வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த விதியை நம்ம என்ன செய்ய பயன்படுத்துறோம்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. நிலை குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் உயிரெழுத்தோடு புணரும் போது அந்த நிலைமொழியில் உள்ள என்ன செய்யும்? மெய்யை நிறுத்தி உகரம் என்ன செய்யும்? மறையும். அதான் பிரிச்சிருக்கேன். இச்சு கூட்டல் ஊ. இச்சு வந்து அப்படியே நிற்கும். ஊ என்ன செய்யும்? மறையும். இதுக்கு இந்த விதியை பயன்படுத்துறோம். உயிர்வரின் உக்குரல். உயிர்வரின் இந்த உக்குரல் மெய்யை விட்டு என்ன செய்யும்? ஓடிவிடும். அதான் இந்த பொருள். உயிர்வரின் உக்குரல் மெய்யை விட்டு என்ன செய்யும்? ஓடும். இதுதான் இந்த விதி. அடுத்தது மார்ச் கூட்டல் அற்றார். அப்போ இச்சு கூட்டலா என்ன வரும்? சா. அப்ப விட என்ன வரும்? மாசற்றார். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இச்சு கூட்டல் ஆற்றா என்று மாறி மாசற்றார் என்று உணர்ந்தது. இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சினாலே நிலைமொழியில கூ சு டு து கூறு என்ற 6 எழுத்துக்கள் வரும். அந்த வரும்போது நீங்க பிரிச்சு பார்க்கணும். சூவை பிரிக்கிற இச்சு கூட்டல் ஊச்சு. அந்த ஊ என்ன ஆயிடும்? நீங்கிவிடும். இச்சு மட்டும் என்ன செய்யும்? இருக்கும். அதுக்கு இந்த விதியை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். உயிர்வரின் குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்த மார்ச் கூட்டல் அற்றார். உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி மாசற்றார் என்று உணர்ந்தது. இதுதான் குற்றியலுகர புணர்ச்சி. மாணவர்களே, இந்த விதியை வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும். 2 மதிப்பெண் வினாவிடையில் வரும். கொஸ்டினை கூட்டுற விட வினாவை கூட்டுறோம். மாசற்றார் புணர்ச்சி விதியை கூறுக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பிரிச்சு எழுதி இந்த 2 விதியை நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். பிரித்து எழுதுவதற்கு 1 மதிப்பெண், இந்த விதியை எழுதுவதற்கு 1 மதிப்பெண்ணாக 2 மதிப்பெண் உங்களுக்கு வினாவாக இது அமையும். உயிரீற்று புணர்ச்சியில அடுத்த பாருங்க, இட்டு இரு. இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள். நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும். ஒற்றுதான் மெய்யெழுத்து. இப்ப நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நெடில் தொடர்கள் இதான் நெடில் தொடர் குற்றியலுகரங்கள். இப்ப வீடுன்னு இருக்கு. என்ன கொடுத்திருக்கா? நெடில் தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது இந்த ஒற்று என்ன செய்யும்? இரட்டும். ஒற்றுனா இட்டு கூட்டல் ஊட்டு. இந்த ஒற்று என்ன செய்யும்? இரட்டிக்கும்.
நிலைமொழி, இது வருமொழி. இது நிலைமொழி, இது வருமொழி. இந்த நெடுந்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது ஒற்று ரட்டித்து புணரும். ஒற்றுனா என்ன? இந்த நிலைமொழியில் உள்ள இட்டு கூட்டல் ஊ, இது குற்றியலுகரம். குசுடு தூபுரு ஆல்ரெடி நான் சொன்னேன். குற்றியலுகர புணர்ச்சியில குசுடு தூபுரு ஆகிய 6 குற்றியலுகர எழுத்துக்கள். இந்த குற்றியலுகரங்கள் வரும்போது, இந்த குற்றியலுகர எழுத்து வரும்போது அதை என்ன செய்யும்? ஒற்று ரட்டித்து புணரும்னா இன்னொரு இட்டு என்ன செய்யும்? வரும். அதே டூ இட்டு கூட்டல் ஊ, இந்த இட்டு இன்னொரு முறை என்ன செய்யும்? வரும். அதை ஒற்று இரட்டித்து புணரும். அப்போ எத்தனை இட்டு? இன்னொரு இட்டு, இன்னொரு இட்டு. அதான் ஒற்று இரட்டித்து புணரும். அப்ப விடை என்ன வரும்? வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டம். இந்த இட்டு ஆல்ரெடி வல்லின எழுத்துக்களோட என்ன செய்ய? காசாதாபா வல்லினம் மிகும் நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த வல்லின எழுத்துக்கு இனமான அந்த இட்டு வந்து அங்க வந்து ஆட் ஆயிடும். அப்போ அது வீட்டு தோட்டம். நமக்கு தேவை இதுதான். அந்த குற்றியலுகரம் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது ஒற்று ரட்டித்து உணரும். அந்த ஒற்று ரட்டிப்பு தான் இந்த இது. அடுத்த பாருங்க, காடு கூட்டல் மரம். காடு கூட்டல் மரம். அப்ப இங்க குசுறு துபுரு இட்டு கூட்டல் ஊ. அப்ப இன்னொன்னு என்ன செய்யும்? நான் சொன்னேன் ஒற்று இரட்டித்து உணரும். அப்ப என்ன வரும்? காட்டு மரம். அப்ப என்ன வரும்? காட்டு மரம் என்று உணரும். இந்த வீடு காடுல என்ன உகரங்கள்? நெடில்தொடர் குற்றியலுகரங்கள். முதல் எழுத்து என்ன இருக்கு? நெடில். அதனால நெடில்தொடர் குற்றியலுகரங்கள். நெடில்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது அந்த ஒற்று என்ன செய்யும்? இரட்டித்து உணரும். ஒற்று என்ன செய்யும்? இரட்டித்து உணரும். அடுத்தது முரடு கூட்டல் காலை. இது வந்து உயிர்த்தொடர். இது வந்து என்னது? உயிர்த்தொடர். மூ ரா இரு கூட்டல் ஆ ரா. இந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள். இந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் புசுடு துபுரு எழுத்து இருக்கு. குற்றியலுகர எழுத்து இங்க இருக்கு. அப்போ அந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது இதுவும் என்ன செய்யும்? ஒற்று இரட்டித்து உணரும். முரட்டு கூட்டல் காலை. முரட்டு காலை. அப்போ இந்த இட்டு கூட்டல் ஊ என்ன ஆச்சு? ஒற்று இரட்டித்தது. ஒற்று என்ன செஞ்சது? இரட்டித்து முரட்டு கூட்டல் காலை, முரட்டு காலை என்று உணர்ந்தது. அடுத்தது பகடு கூட்டல் வாழ்க்கை. பகடு கூட்டல் வாழ்க்கை. இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் தான். கா இக்கு கூட்டல் ஆ. இந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள். உயிர்த்தொடர் குற்றியலுகரங்கள். இந்த குற்றியலுகர எழுத்து இருக்கு. இந்த குற்றியலுகர எழுத்து வரும்போது அந்த நிலைமொழியின் அந்த குற்றியலுகர எழுத்து என்ன ஆகும்? ஒற்று இரட்டித்து உணரும். இட்டு கூட்டல் மூ. அப்ப அந்த இட்டு என்ன செய்யும்? இரட்டித்து உணரும். இட்டு என்ன செய்யும்? இரட்டித்து உணரும். அப்போ பகட்டு வாழ்க்கை என்று பொருளும். பகட்டு வாழ்க்கை என்று உணரும். இப்போ நம்ம இட்ட பார்த்தோம். எல்லாமே என்னதுங்க? இட்டுதான். தகர ஒற்றுதான் நம்ம இப்ப பார்த்தோம். எல்லாத்துக்கும் என்ன பார்த்தோம்? நம்ம இப்போ தகர ஒற்று பார்த்தோம். அடுத்ததுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரகர ஒற்று. ரகர ஒற்று. சோறு கூட்டல் பானை. அதே போலதான் சோறு சோற்று பானை. சோற்று பானை. சோறு கூட்டல் பானை. இந்த இரு கூட்டல் ஊ. இந்த ஒற்று என்ன செய்யும்? இரட்டிக்கும். ஒற்று இரட்டிக்கும். விடை என்ன வரும்? சோற்று பானை. சோற்று பானை. அடுத்தது ஆறு கூட்டல் மீ. ஆறு
ஆற்று நீர். ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர். அடுத்த வயிறு கூட்டல் பசி. வயிற்று கூட்டல் பசி. வயிற்று பசி. வயிற்று பசி என்று கூறும். அடுத்த கயிறு கூட்டல் வண்டி. அப்போ ஒற்றை என்ன செய்யும்? இரட்டிக்கும். கயிற்று கூட்டல் வண்டி கயிற்று வண்டி என்று கூறும். இப்ப அல்லங்க இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்று நுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது இதுதான் வருமொழி. வருமொழியோடு சேரும் போது. வருமொழியோடு சேரும் போது. வருமொழியோடு சேரும் போது நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்று நுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது அந்த ஒற்று என்ன செய்யும்? இரட்டித்து புணரும். ஒற்று இரட்டிக்கும். ஒற்று இரட்டிச்சா ஒற்று வீட்டு காட்டு முரட்டு பகட்டு. இங்க ரகர ஒற்றுல சோற்று ஆற்று வயிற்று கயிற்று என ஒற்று இரட்டித்து புணரும். இதை இட்டு இரு எனும் இருமைகளோடு ஊர்ந்து வரும் நெடில்தொடர் உயிர்த்தொடர் குற்றிய நுகரங்கள் வருமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும். அந்த ஒற்று என்னது? அந்த மெய் எழுத்து இரட்டிக்கும். இன்னொரு மெய்யாக அது வரும். அப்போ இது நிலைமொழி, எது வருமொழி தெரியும்? இது நிலைமொழி, இது நிலைமொழி, இது வருமொழி. குற்றியலுகர புணர்ச்சி. இது கிட்டத்தட்ட குற்றியலுகர புணர்ச்சியை போலவே தான் முற்றியலுகர புணர்ச்சி. இப்ப ஏன் முற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னா இது முழுமையாக வரவு கூட்டல் அறிந்தான். வரவு கூட்டல் அறிந்தான். இது முழுமையாக ஒழிக்கப்படுவதால் அது என்னது? முற்றியலுகர புணர்ச்சி. இப்ப முற்றியலுகர எழுத்துக்கள் இந்த பசு, மண்ணு, கதவு, சவு, படு, மடு இதெல்லாம் முற்றியலுகர சொற்கள். ஏன்னா அது முற்றிலும் ஒழிக்கிறதுனால அதுக்கு பேர் தான் முற்றியலுகர சொற்கள். வரவு கூட்டல் அறிந்தான். வரவறிந்தான். இந்த இவ்வு கூட்டல் இது குற்றியலுகர புணர்ச்சியை போலவே நிலைமொழியில் குற்றியலுகர எழுத்தால் வருமொழியில் உயிரோடு சேரும் போது நிலைமொழியில் உகரம் என்ன செய்யும்? மெய்யை நிறுத்தி உகரம் என்ன செய்யும்? மறையும். ஆனா இங்க முற்றும் அற்று ஓரோ வழி என்ற விதியை நாம் என்ன செய்யலாம்? பயன்படுத்த வேண்டும். முற்றும் அற்று ஓரோ வழி. முற்றும் அற்று ஓரோ வழி என்ற விதிப்படி உகரம் நீங்கி மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் அப்படின்னு. முற்றும் மற்றும் இந்த முற்றியலுகரம் குற்றியலுகரத்தை போலவே இந்த முற்றியலுகரமும் அற்றுதானது அந்த குற்றியலுகரத்தை போலவே ஓரோ வழி அதை போலவே இதுவும் விதி.
முடியும் அப்படின்னு அர்த்தம். அதுதான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் அந்த விதி மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதே ப்ராசஸ் குற்றியலுகர புணர்ச்சி எப்படி பிரிச்சிங்களோ அதே தான் இருக்கும். ஆனா இது வந்து இந்த பிரித்து எழுதும்போது இந்த விதியை நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். முற்றும் அற்று ஓரோ வழி என்ற விதிப்படி ஊ கெட்டு வரம் கூட்டல் அறிந்தான் என்றானது. அப்போ இவ் கூட்டலா வா. அப்ப என்ன விதி, குற்றியலுகர புணர்ச்சிக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம் இல்லையா, உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வரவைதான் என்று ஆனது. புரியுதுங்களா? நீங்களே ஒரு ஐயம் எழலாம், ஏன் இந்த முற்றியலுகரம் குற்றியலுகரம் ஒன்னாவே இருக்கு, ஏன் குற்றியலுகர சொல்லுக்குரிய குற்றியலுகர புணர்ச்சிக்குரிய விதியே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஐயம் எழலாம். ஆனா இங்க வரவு என்பது ஒரு முற்றியலுகர சொல்லாக இருக்கிறது. அதனால் நம்ம இந்த விதியை தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். முற்றும் அற்று ஓரோ வழி. முற்றும்னா என்ன அர்த்தம், இப்ப அந்த குற்றியலுகரத்தை போலவே அற்று அதை போலவே இதுவும் ஒன்று அப்படின்னு. ஆனா விதி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஆனா நம்ம இதைதான் பயன்படுத்துறோம். முற்றும் அற்று ஓரோ வழி என்ற விதிப்படி உகரம் நீங்கி வரம் அறிந்தான் என்று ஆனது. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வரவு கூட்டல் அறிந்தான் வரவறிந்தான் என்று ஆனது. வரவறிந்தான் என்று உணர்ந்தது அப்படின்னு எழுதும். புரியுங்களா மாணவர்களே? மிக முக்கியமானது முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகர புணர்ச்சி மோரா சேம் தான். ஆனா விதியை மட்டும் கொஞ்சம் என்ன செய்யணும், நீங்க மாற்றி எழுதுனா போதும். ஆனா அதே பிரித்து எழுதும் முறை அதேதான், ஐயமே கிடையாது. பாருங்க, இந்த உயிரீற்று புணர்ச்சியில இயல்பீறு விதியீறு. இயல்பீறு என்பது இயல்பாக புணர்ந்து நிற்கும் வடிவம். இப்ப பள்ளி கூட்டல் தோழன், பள்ளி தோழன், பள்ளி தோழன். நிலம் கூட்டல் தலைவர், இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, விதியின் காரணமாக இம் கெட்டு நில தலைவர் என்று ஆனது. இந்த விதி இது இது கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வந்துச்சு. பள்ளி கூட்டல் தோழன், பள்ளி தோழன். இங்க நிலம் கூட்டல் தலைவர். நிலம் வந்து என்ன ஆச்சு, இந்த விதியின் காரணமாக இம் நீங்கி, இது ஒரு விதி நான் பின்னாடி சொல்லித்தரேன். இம் விதி நீங்கி நிலத்தலைவர் என்று ஆனது. இந்த இத்து ஏன் அப்படி வந்துனா, வல்லின எழுத்து பாருங்க. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் உயிரெழுத்துடன் கா சா தாபா என்னும் வல்லினமைகளை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றிடையே வல்லொற்று மிக்கு புணரும். வருமொழி சொல்லில் என்ன வருது, இங்க வல்லின எழுத்துக்கள் இத்து கூட்டல் தோ, இத்தோ. இங்க தா, இத்து கூட்டல் ஆ தா. வல்லின எழுத்து மிகுந்தால் நாங்க என்ன செய்யும், வல்லினம் மிக்கு புணரும். அந்த விதி நல்லா பாத்துங்க, பேஜ் நம்பர் 46ல. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் இருக்கும் உயிரெழுத்துடன்
உயிரெழுத்து தானே, இல் கூட்டல் ஈ, லீ. இங்க லா, இல் கூட்டல் ஆ, ஆ இங்க ஈ. நிலைமொழியில் இறுதி நிற்கும் உயிரெழுத்துடன் கா சா தா பா என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல். இங்க என்ன இருக்கு, கா சா தா பா ரெண்டு இடத்துலயுமே தா வரிசை தான் இருக்கு. அதனால அந்த தா வரிசைக்குரிய ஒற்று அங்க என்ன செய்யும், மிகும். தா வரிசைக்குரிய ஒற்று என்ன செய்யும், மிகும். இங்க இத்து கூட்டல் ஓனா இங்க இத்து வந்து, இங்க தா இத்து கூட்டல் ஆ வரும்போது அங்க என்ன வருது, இத்து ஒற்றாக வரும். அத இயல்பீடு விதியீடு. அந்த விதியை நல்லா படிச்சுங்க. இயல்பீராகவோ விதியீராகவோ நிலைமொழியின் இறுதியில் நின்ற உயிரெழுத்துடன் ஈ ஆ இதுதான் உயிரெழுத்து, இல் கூட்டல் ஆ இவ்விதியின் காரணமாக இது கெட்டு ஒழிந்தது. ஆனால் இந்த உயிரெழுத்துடன் வல்லின மெய்களை முதலில் கொண்ட, வல்லின மெய் தெரியுதா உங்களுக்கு, இத்து வல்லின மெய் தான், வல்லின மெய்களை கொண்ட, வல்லின மெய்களை கொண்ட வருமொழி சொல் சேரும் போது அவற்றிலேயே வல்லொற்று மிக்கு புணரும். அதற்கான எழுத்து அவை வரும். இத்துனா இங்க இத்து, இங்க தா இத்து கூட்டலான இங்க இத்து வரும். அத வல்லொற்று மிக்கு புணரும். இதுல வந்து உயிர் எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இங்க வல்லொற்று எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். இதுதான் இயல்பீடு விதியீடு. இப்போ இன்னொன்னு பார்க்கலாம். திரை கூட்டல் படம், திரை கூட்டல் படம், திரைப்படம். இப்போ நிலைமொழியில் என்ன இருக்கு, இரு கூட்டல் ஐ இந்த உயிரெழுத்து. அப்போ இந்த வல்லின எழுத்து இங்க இருக்கு, இப்பு கூட்டல் ஆ பா. அப்போ அந்த வல்லின எழுத்து இருந்தா அதுக்கு முன்னாடி என்ன வல்லொற்று மிக்கு புணரும், வல்லொற்று மிக்கு புணரும், வல்லொற்று மிக்கு புணரும். இதுக்கு வந்து விதி, இயல்பிலும் விதியிலும் நின்ற உயிர் முன் ஆசாதாப மிகும். இயல்பிலும் இதுக்கு என்ன விதியை பயன்படுத்தணும் நீங்க, இயல்பிலும் விதியிலும் நின்ற உயிர் முன் காசாதாப மிகும். நின்ற உயிர் முன் கா சா தா பா மிகும். இயல்பாகவோ விதியாகவோ காரணமாக நின்ற உயிர் முன் என்ன வரும், அதற்கான வல்லொற்று மிகும். அதான் இங்க பாயிண்ட். புரிஞ்சுங்க மாணவர்களே. இயல்பிலும் இயல்பாகவோ விதியாகவோ நின்ற உயிர் முன், நின்ற உயிர் முன், நின்ற உயிர் முன் என்ன செய்யும், காசாதாப மிகும். இந்த வருமொழியில பா இருந்தா இப்பு வரும், வருமொழியில தா இருந்தா அங்க என்ன வரும், இட்டு வரும். இங்கேயும் வருமொழி என்ன வருது, தாய் என்ற வல்லின எழுத்து வரனால அங்க வந்து வல்லினம் மிக்கு புணரும். இந்த 4 எழுத்து தவிர வேற எதுவும் வராது அந்த வல்லினம். கா சா தா பா மிகும். அடுத்தது பாருங்க, விதி இருக்கு. மரக்கலம், மரம் பிளஸ் கலம். இங்க வெவ்வேறு ஒற்றெழுந்து எழுதுறோம் பாருங்க. மரம் பிளஸ் கலம், மர கலம். இங்க என்ன இன்னு நீங்கிடுது. இதுக்கு ஒரு விதி, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், உயிரீறு ஒப்பவும். இந்த விதியை என்ன செய்யணும், பயன்படுத்தும். விதியின் காரணமாக மரம் கூட்டல் கலம், மரக்கலம். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறு என்ன செஞ்சதுங்க, ஒற்றழிந்தது. இங்க உயிரீறு வருது, இரு கூட்டல் ஆ. உயிரீறு ஒப்பவும், இதுதான் உயிரீறு ஒப்பவும். அப்போ என்ன வரும், மரக்கலம். இந்த வழியில எழுத்து என்ன இருக்கீங்க, இக்கு கூட்டல் ஆ கா. அது என்ன செய்யும், அப்படியே மிக்கு புணரும். வல்லொற்று மிக்கு புணரும். புரியுதுங்களா? மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறு ஒற்றழிந்து இங்க என்ன இருக்கு, உயிரீறு ஒப்பவும். உயிரெழுத்து நின்னு வருமொழியோடு வல்லினம் மிக்க என்ன செய்யும், புணரும். அதுதான் இங்க வந்து என்ன எழுதணும்,
இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதாவா மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதாவா மிகும். காசாதாவா மிகும். இங்க முன்னாடி என்ன விதியை நம்ம பயன்படுத்துமோ அதே விதிதான். இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இயல்பா வந்ததால அது ஒரு விதி. இந்த விதியின் காரணமாக இந்த மவ்வீர் ஒற்றெழுந்ததால நீங்க என்ன செய்யணும், இன்னொரு விதியும் நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தி எழுதுதல் வேண்டும். இயல்பினும் விதியினும் இந்த உயிர்மோல் காசாதாவ மிகும். அப்ப திரைப்படம் மரக்கலம் மிக முக்கியமான ஒரு உணர்ச்சி. அதாவது இயல்பினும் விதியினும் இப்ப நிறைய நீங்க கூட எழுதலாம். தீ கூட்டல் பெட்டி, உதாரணமா வாங்க. தீ கூட்டல் பெட்டி என்ன வரும், தீ பெட்டி. அப்ப என்ன எழுதலாம் இங்க பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். உயிர் முன் தானே, இட்டு கூட்டல் உயிர் முன்னா இட்டு கூட்டல் ஈ தீ. அந்த உயிர் முன் என்ன ஆகும், இந்த வல்லின எழுத்து இந்த பாப்பா வரிசையில் இருக்கிறதுனால அது என்ன வருது, அதே எழுத்து வல்லொற்று மிக்கு உணரும். தீ கூட்டல் பெட்டி தீ பெட்டி. புரியுதுங்களா? இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன். உயிர் முன் காசாதாப மிகும்னா காவோ சாவோ, காவரிசன கா இக்கு, சாவரிசன இச்சு, பாவரிசன இப்பு, தாவரிசன இத்து. அதான் வல்லொற்று மிக்கு புணரும். புரியுதுங்களா? தீ கூட்டல் பெட்டி தீ பெட்டி. அடுத்தது பூபெயர் புணர்ச்சி. பூ என்னும் சொல் நிறைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது, வல்லின மெய்யெழுத்துனா இச்சு கூட்டல் ஏ சே, இத்து கூட்டல் ஓ தோ, அத வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்பொழுது வல்லின மெய்யெழுத்து என்ன செய்யும், மிகுந்து புணர்வது மட்டுமன்றி. மிகுந்துனா என்ன அர்த்தம், மிகுந்துனா அந்த வல்லொற்று மிகுந்தா என்ன வரும், பூச்செடி. இங்க பூத்தொட்டி என்று என்ன செய்யும் வரும். நல்லா அந்த டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க, இது வந்து நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியாய் நிற்க வருமொழி முதலில் உள்ள மெய்யெழுத்துக்கள் வரும்போது, மெய்யெழுத்துக்கள்னா இதுதான் இச், மெய்யெழுத்துக்கள் வரும்போது என்ன செய்யும், வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமன்றி, இந்த வல்லினமை மிகுந்து புணர்ந்தா என்ன வரும், பூச்செடி பூத்தொட்டி என்று புணரும். அடுத்தது எனினும் மெல்லினமை அவற்றுக்கு இடமான மெல்லினமை மிகுதலும் உண்டு. மெல்லினமை இப்போ கொடுத்திருக்காங்க பாருங்க. அவற்றுக்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு. இப்ப இச்சைக்கு இனமான எழுத்து என்ன இருக்கு இங்க, இன்ச். அப்போ மெல்லினமை உணர்தலும் உண்டு. பூச்செடி இப்படி என்ன செய்யும், உணரும். அடுத்த பாருங்க, பூத்தொட்டி, இத்துக்கு இனமான எழுத்து என்ன இருக்குங்க, இன். அப்போ பூந்தொட்டி என்றும்
புணரும். பூந்தொட்டி என்றும் புணரும். இது கசடதபர, இதுக்கு எங்கனே நம்மன, இதுக்கு இணை எழுத்துக்கள். புரியுதுங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை கரெக்டா எழுதுனா உங்களுக்கு அந்த எழுத்து பக்கத்துல கரெக்டா போட்டுருவீங்க நீங்க. பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க, நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும்போது, வல்லின மெய் எழுத்து வருதா? இச்சு கூட்டல் ஏச்சே, இத்து கூட்டல் ஓ தோ. வல்லின மெய் எழுத்துக்கள் வரும்பொழுது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமன்றி, வல்லினமை மிகுந்து புணர்ந்தது பூச்செடி பூத்தொட்டி என்று புணர்ந்தது மட்டுமன்றி அவற்றுக்கு இனமான மெல்லின எழுத்துக்களும் மிகுதலும் உண்டு. மெல்லின எழுத்துக்கள் இச்சுக்கு இஞ்ச் இனமான மெல்லின எழுத்து, இத்துக்கு இனமான மெல்லின எழுத்து எது? இந்த் என்றும் புணரும். ஆனால் மெல்லினமை மிகுதலே பெருவழக்காக இருக்கிறது. இந்த மெல்லினமை மிகுதல் தான் பெரு வழக்காக இருக்கிறதே தவிர இந்த வல்லினமை மிக்கு புணர்தல் அவ்வளவு வழக்காக கிடையாது. இதுதான் அதிக வழக்கு இருக்கிறது. பூப்பெயர் புணர்ச்சி மிக முக்கியமான ஒரு புணர்ச்சி. பூப்பெயர் கொஸ்டினை கொடுத்து எழுதிவாங்க. அதாவது பூக்கொடி இதில் பயின்று வரும் புணர்ச்சியை விளக்குக அப்படின்னா நீங்க இந்த ரெண்டுமே நீங்க பிரிச்சு காட்டலாம். ஒன்னு வல்லினம் மிக்கு புணர்வதையும் நீங்க காட்டலாம், அந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினமும் புணர்ந்து வருகின்ற சொற்களை நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்காட்டாக பிரித்து காட்டி எழுதலாம். இதுக்கு என்ன விதி எழுதணும்னா, பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இனமென்மையும் தோன்றும். இதுதான் பூப்பெயர். பூப்பெயர் முன் இனமான வல்லின எழுத்துக்களும் தோன்றுவது உண்டு, மென்மையும் தோன்றும். இனம்னா இதுதான், வல்லின எழுத்துக்களும் உணரும், அது மென்மையும், அதற்கு மென்மையான இனமான மென்மையான எழுத்துக்களும் உணர்ந்து தோன்றும். அதான் பூப்பெயர் முன் பூ என்ற பெயர் முன் இனமென்மையும் தோன்றும், வல்லினமும் மிக்கு புணரும், அதற்கு இனமான மெல்லின எழுத்துக்களும் புணரும். அதான் பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சியில நிலைமொழியின் இறுதி எழுத்து, நிலைமொழி வாய் கூட்டல் ஒலி, வாய் கூட்டல் ஒலி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருப்பின், மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்து, வருமொழியின் முதலாக என்ன வருது? உயிரெழுத்தாக. அது வரும்போது மெய்யெழுத்துடன் சேரும். அது என்ன செய்யும்? மெய்யெழுத்தோட என்ன செய்யாது? சேரும். நல்லா கவனிங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடனும் என்ன செய்யாது? சேரும் புணர்ச்சியே தான் மெய்யீற்று புணர்ச்சி என்பர். ஏற்கனவே நம்ம குற்றிலுகிற புணர்ச்சியில உயிர் வரை உட்குரல் மெய்விட்டோடும், உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே நம்ம பார்த்தோமா இல்லையா? மார்ச் கூட்டல் அற்றார், இச்சு கூட்டல் ஆ சா. அப்ப இந்த விதிதான் அங்கேயும் பயன்படுது. சரிங்களா? அந்த மெய்யீற்று புணர்ச்சி தான் குற்றிலுகிற புணர்ச்சியிலும் முற்றிலுகிற புணர்ச்சியிலும் நம்ம இரண்டாவதாக விதியை என்ன செய்யறோம்? நம்ம பயன்படுத்துறோம். இதேதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருப்பின் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக, அது மெய்யெழுத்தோட என்ன செய்யும்? சேரும் புணர்ச்சி தான் என்னது? மெய்யீற்று புணர்ச்சி. வாய் ஒளி ஈ கூட்டல் ஓ யோ, வாய் ஒளி என்று உணரும். இதுதான் உடல் மேல் உயிர் வந்து
ஒன்றுவது இயல்பே. முதல்வே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி வாயொலி என்று உணர்ந்தது. அடுத்தது பாருங்க, தனிக்குறில் முன்கொற்று. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழி முதலெழுத்தாக இருப்பின். இப்ப பாருங்க, நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்து, இது வந்து தனிக்குறி, தனியா இருக்கிறது. தனிக்குறிலோடு மெய்யெழுத்தாக நின்று முதல் உயிரெழுத்தாக இருப்பின். முதல் வந்து என்னது? உயிரெழுத்தா இருக்கு பாருங்க, இது வந்து உயிரெழுத்து, இது மெய். தனிக்குறிலாக நின்று வருமொழியின் முதலெழுத்தாக உயிரெழுத்து இருப்பின் நிலைமொழி ஒற்று புணரும். நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும். நிலைமொழினா என்ன? நிலைமொழி இது வருமொழி. ஏற்கனவே சொல்லிருக்கேன், நிலைமொழி இது வருமொழி. நிலைமொழி வருமொழி அந்த ஒற்று என்ன செய்யும்? இரட்டிக்கும். அப்ப என்ன ஆகும்? கள் கூட்டல் அதர். அப்ப என்ன வரும்? ஆன்சர். இது கள் கூட்டல் தனிக்குறில் முன்கொற்று இரட்டும். தனிக்குறில் முன்கொற்று இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும் என்ற விதியை நீங்க என்ன செய்யறாங்க? பயன்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? அடுத்தது இப்ப இல் கூட்டல் ஆ. இப்ப கள் அத தனிக்குறி முன்வொற்று இரட்டும் அப்படின்னா என்ன? கள் அதர். அடுத்தது இந்த இல் கூட்டல் ஆ என்ன ஆகும்? லா. கள் அதர் என்று உணரும். அப்ப இதுக்கு என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா, உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஏற்கனவே நம்ம மெய்யீற்று புணர்ச்சியில பயன்படுத்தணும்ல, அதேதான் இந்த உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியை பயன்படுத்தி அப்ப என்ன வரும்? கல்லதர் என்று உணரும். நிலைமொழி நல்ல கவனிங்க. நிலைமொழி இது வருமொழி. நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த தனிக்குறில் குறில், இது வந்து குறில் எழுத்து கா என்பது தனிக்குறில். இப்ப கா லா அப்படின்னா இரு குறிலாடு. அப்ப இங்க தனிக்குறிலை சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று, தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் அந்த நிலை மொழி என்ன செய்யும்? ஒற்று இரட்டிக்கும். ஒற்று இரட்டிக்கும் தான் இங்க பாருங்க, கள் கூட்டல் அதர் என்று ஆனது. அப்ப அந்த விதி தனிக்குறி முன்கொற்று இரட்டும் என்ற விதிப்படிதான் இங்க வந்துருச்சு. கள் கூட்டல் அதர். அதுக்கப்புறம் உடனே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி கல்லதர் என்று உணர்ந்தது. கல்லதர் என்று உணர்ந்தது. புரியுங்களா மாணவரே? இது தனிக்குறில் முன்கொற்று.
புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சி நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது, நிலைமொழி ஈட்டு சொல்லாக கவனிங்க, இது நிலைமொழி, இது வருமொழி சொல்லியிருக்கேன். நிலைமொழி ஈட்டு சொல் மகரமையாக வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். எப்படி புணரும் அப்படின்னா, முதல்ல மகரமை கெட்டு புணரும். முதல் விதி மகரமை கெட்டு புணரும். அப்ப என்ன வரும் விடை? பாட வேளை. பாட வேளை. அடுத்து மகரமை கெட்டு வல்லினமிக்கு புணரும். மகரமை என்ன செய்யும்? கெடும். வல்லினமை மிக்கு புணரும். அப்ப வல்லினமை மிக்கு புணரும் போது என்ன வரும்? பழத்தோல். பழத்தோல். வல்லினம் இத்து கூட்டல் ஓ தோ. இத்து கூட்டல் ஓ தோ. அந்த வல்லினம் என்ன செய்யும்? மிக்கு புணரும். பழத்தோல் என்று புணரும். அடுத்தது மகரமை கேட்டு இனமெல்லெழுத்து தோன்றி புணரும். இனமெல்லெழுத்து இப்போ இம். மகரமை கேட்டு இனமெல்லெழுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இக்குக்கு இனமான எழுத்து எது? இங். இக்குக்கு இனமான எழுத்து எது? இங். அப்போ காலம் கடந்தான், காலம் கடந்தவன் என்று புணரும். மாணவர்களே, மகர ஈற்று புணர்ச்சி நிலைமொழியின் சொல் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது, இறுதி எழுத்து நிலைமொழி இறுதி எழுத்து மகரமை. பழம் பாடம் கூட்டல் வேலை பாடம் நிலைமொழி இறுதி எழுத்து மகரம். பழம் கூட்டல் தோல் நிலைமொழி ஈற்றெழுத்து மகரம். காலம் கடந்தவன் நிலைமொழி ஈற்றெழுத்து மகரம் வரும்போது அச்சொல் 3 வகை நிலைகளில் புணரும். முதல் வகை மகரமை கெட்டு புணரும். மகரம் என்ன செய்யும்? கெட்டு வாட வேலை என்று புணரும். மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். மகரம் கெட்டு பழத்தோல் என்று வல்லினம் மிக்கு புணரும். மூன்றாவது மகரமை கெட்டு இனமெல்லெழுத்து தோன்றி புணரும். இனமெல்லெழுத்துனா என்ன? அந்த இக்குக்கு இனமான எழுத்து என்னது? இங். அப்போ காலம் கடந்தவன் என்று புணரும். அப்போ மகரமை ஈற்று புணர்ச்சி 3 வகைகளில் புணரும். இதுக்கு கொடுத்திருக்காங்க. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் திரிபவும் ஆகும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். உயிரீறுனா என்ன? இந்த இட்டு கூட்டல் ஆ டா. இட்டு கூட்டல் ஆ டா ரா. இழு கூட்டல் ஆ ரா. லா. இழு கூட்டல் ஆ லா. உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். இந்த வல்லெழுத்துக்கு மிகமாக வல்லெழுத்தும் புணரும், வல்லினத்துக்கு இனமான மெல்லெழுத்தும் புணரும். அதுதான் இந்த விதி. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். மாணவர்களே, இப்போ நாம ஆரம்பத்துல இருந்து என்ன நாம பார்த்தோம்? உடம்பெழுமை புணர்ச்சி பார்த்தோம், குற்றிலுகர புணர்ச்சி பார்த்தோம். முற்றிலுகர புணர்ச்சி இயல்பீறு விதியீறு, பூப்பெயர் புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, தனிக்குறில் முன்ஒற்று, மவீற்று புணர்ச்சி, இத்தனை வகைகளை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். ஆனா எல்லா தலைப்புகளுமே, எல்லா புணர்ச்சி வகைகளும் மிக மிக முக்கியம். நான் என்ன சொல்லி கொடுத்த அந்த எக்ஸாம்பிளோட நீங்களும் அதை என்ன செய்யுங்க? அப்படியே நீங்க ஒரு மேக்ஸிமம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறோமோ அந்த மாதிரி இதை நீங்க என்ன செய்யுங்க? ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த புணர்ச்சி உங்களுக்கு என்ன செய்யும்? புரியும். இது 1 மதிப்பெண் வினாவிடையில கூட கேட்கலாம். நிலம் கடந்தான், காலம் கடந்தவன், இது வரும் புணர்ச்சியை எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்தது மவீற்று புணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து அதை விளக்குக. குற்றிலுகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. உடம்படுமை புணரும் உயிரிற்று புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இத்தகைய தலைப்புகள் எல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க? அவங்கள வினா கேட்க மிக முக்கிய 2 மதிப்பெண் வினாவிடையில வரலாம், 1 மதிப்பெண் வினாவிடையாகவும் இது வரலாம். எனவே அத்தனை வகையான புணர்ச்சிகளை நீங்க என்ன செய்யணும்? எழுதி பார்த்து நீங்க என்ன செய்யணும்? பிரிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக எளிதாக அது புரியும். அடுத்த வகுப்பில் நாம என்ன செய்யலாம்? பண்பு பெயர் புணர்ச்சியை நாம் பார்க்கலாம். வகுப்பு நோட்டில் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, குற்றிலுகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பேஜ் நம்பர் 45ல குற்றிலுகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அந்த ஒரு வினாவும், முற்றிலுகர புணர்ச்சி பேஜ் நம்பர் 46 முற்றிலுகர புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அந்த இதுவும்,
பூப்பெயர் புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுடன் விளக்குக, அந்த ஒரு இதுவும். அடுத்தது தனிக்குறில் முன்பொற்று என்ற புணர்ச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. மொத்தம் 4 சொன்னேன். அடுத்து 5வது மகரஈற்று புணர்ச்சிக்கும் எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. இந்த மொத்தம் இந்த 5 வினாக்களை நீங்க என்ன செய்யணும், வகுப்பு நோட்டில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். மீதமுள்ள புணர்ச்சியை அடுத்த வகுப்பில் நான் என்ன செய்கிறேன், சொல்லித் தருகிறேன். அதாவது பண்பு பெயர் புணர்ச்சி. நன்றி மாணவர்களே.